ஆ வணக்கம். எங்க காலையில 6 மணிக்கு கூப்பிட்டனே வேலை வேலை இருந்துச்சா? காலையில பேசுனீங்களே, ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்களே. காலையில 6 மணிக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. ஆ. நான் தற்செயலா அடிச்சேன். சுகர் சுகரு பாக்குற மிஷின் ரிப்பேரா இருக்குது. அது இல்ல, அது அப்படியே இல்ல, நீங்க அது எனக்கு அது இல்ல. 1/2 மணி நேரம் நீங்க எனக்கு கிளாஸ் நடத்துனீங்களே. சரி, சரி. தனிப்பட்ட முறையில பொது வகுப்பு நடத்தினேன். 6 மணிக்கு ஒரு 4, 5 பேர் வந்திருந்தாங்க. நீங்க ம். வரலையான்னு கேட்டேன் 6 மணிக்கு. அது பொது வகுப்பு. ம். ஆ. இப்ப நேத்து இரவு இப்போ வந்தீங்க இல்லையா? நான் உங்களுக்கு போன் அடிக்கல. ஆ. நீங்க தான் அடிக்கீங்களோ? அப்ப நான் தான் உங்கள கூப்பிட்டேன். நான் தான் உங்கள கூப்பிட்டு பேசுறேன். ஆ. சரி, சரி, சரி. சார் இந்த காலை புக்கு கிடைக்க மாட்டேங்குது சார். அது புத்தகம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஆமா சார். 2, 3 ஊரு திருவான்மியூர், கே நகர், டி நகர்னு போட்டிருக்கு. டி நகர்ல நம்பரே தப்புன்னு வருது. இந்த ம். கே நகர்ல எல்லாம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி புக் எங்களுக்கு இல்ல. ஆ. நீங்க அந்த புக்கையே எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புனா ம். நாங்க உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு கோயம்புத்தூருக்கு அடிங்க. அந்த ஃபோன் நம்பர் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர். புரியுதுங்களா? அது கோயம்புத்தூர் நம்பர் அது. ஆ. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? கீழே ஃபோன் நம்பர் கோவை விஜயா பதிப்பகம்னு கொடுத்துருப்பேன். கோவை விஜயா பதிப்பகம், கோவை கோவை சென்னை ஈரோடுன்னு கொடுத்துருப்பேன். அதில் நம்பர் அடிச்சீங்கன்னா நேரம் அங்கே போயிடும். கோயம்புத்தூருக்கு அவங்க தான் அச்சடிக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க இங்கேயும் கிடைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால இங்க உள்ள நம்பர் எல்லாம் எடுத்து நான் கால் பண்ணேன். அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அடிச்சேன். நான் உங்களுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கணும் அதில் ஏங்க ஏங்க எங்கேயே அடிக்கிறேன்? அங்கே அனுப்பிச்சிங்கன்னா அவங்க சென்னையில பிரான்ச் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, சரி, சரி. அங்க போனா 1 மணி நேரத்துல வாங்கிக்கலாம். இல்லைன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 1 நாள்ல கழிச்சு வரும். கோயம்புத்தூர்ல 1 நாள்ல வந்துரும். நீங்க கோயம்புத்தூருக்கு அடிங்க. சரியா? அதுதான். சரி, சரி. அது நீங்க கொடுத்த கொடுத்த எண்ணில தொடர்பு கொள்ளுங்க. உடனே அனுப்பிச்சு வச்சிருவாங்க. 1 நாள் கூட தாமதமாகாது. சரி, சரி, அது சரி. கோயம்புத்தூர்ல தான் அச்சடிக்கிறாங்க. அவங்களுடைய கிளைகள் வந்து சென்னையில சென்னை, கோவை, ஈரோடு, மதுரைன்னு கிளைகள் இருக்கு. புரியுதா? அங்கிருந்து எல்லா பக்கம் போகுது. சரி. நீங்க வேற என்ன கருது அவங்களுக்கு யாருக்கும் இது வந்து ஒரு ஆராய்ச்சி நூல். ஆராய்ச்சி நூல் அறிவாளிகள் மட்டும்தான் படிக்கிற நூல். சாதாரண நூல் கிடையாது. ம். சரி, இப்ப மணி சரி, 4 சரி, மணிக்கு சரி. நான் சொன்ன மாதிரி உணவு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? காலையில எத்தனை மணி? சரிங்க சார். 10 மணி 11 மணிக்கு 10 ஒண்ணு. மணிக்கு ம். கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி 10 மணிக்கு காலையில குடுத்துட்டேன். நல்லா சாப்பிட்டாரா? ருசியா இருந்ததா? ஆ. அது நல்லாதான் இருக்கு. எனக்கு அவ்வளவும் சாப்பிட முடியலங்க. அவங்களுக்கு பல்லு சரியில்லை சார். வயசாயிடுச்சுல. ம். அதனால அவங்களுக்கு எது பச்சையா இருக்குது சவைச்சு 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 சாப்பிட முடியல. ம். பாதி சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டுன்னுட்டாங்க. மீதி பாதியை நான் சாப்பிட்டேன். பரவாயில்ல. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு எலுமிச்சம்பழம் சுடு தண்ணி வச்சு எதை போட்டுக்கிட்டு கொடுத்தீங்களா? ம். தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. எலுமிச்சம்பழம் குடிக்கல. எலுமிச்சம்பழத்தை வந்து இதுல புளிஞ்சேன். ஆ. நீங்க சொன்னீங்கல்ல சாப்பாடு. அந்த நல்ல சுவையா இருந்திருக்குமா? டேஸ்டா இருந்திருக்குமே? சுவையா இருந்திருக்குமே? அதனால நான் எலுமிச்சம்பழம் புளிஞ்சேன். மிளகு தூள் போட்டேன். அருமை, அருமை. நல்லா வேற பண்ணிருக்கீங்க. சாம்பார் பொடி, மிளகாத்த பொடி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, சரி, சரி. உப்பு தூள் போட்டு மிளகு தூள் போட்டு தர சொன்னாங்க. ம். நல்லா போட்டு சாப்பிட்டாரு. கொடுத்தேன். அது நல்லாதான் இருக்கு. அது ஆ. நல்லாதான் இருக்கு. அவங்களுக்கு சவைக்க முடியல. ம். பல்லுலாம் ரொம்ப கெட்டு போகுதுல, சரி, சமைக்கவே முடியல. சரி. அப்படின்னு சரி, அதனால சரி, சரி. ஒரு ஒரு பாதி சாப்பிட்டாங்க. பாதியே நான் சாப்பிட்டேன். சரி. அப்படியே இப்ப நீர் மருந்து அருந்திட்டு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த 100 மில்லி குடிச்சிட்டே வர்றாங்களா? ம், ம். ஆமா. அது குடிச்சிட்டே வரோம். குடிச்சிட்டே இப்ப வரோம். 4 மணிக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன ம். மாதிரி வெங்காயம்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, படம்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? படம்லாம் அனுப்பிச்சேன். அதெல்லாம் பார்த்தீங்களா? ஆ. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். 4 மணிக்கு ஊத்தி குடுத்துருங்க. ஒரு தோசைய ம். ஊத்துங்க. ஊத்தி இந்த வெங்காயத்த 1/2 கிலோ வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி தாளிச்சு, கொஞ்சம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ம். போட்டு விளக்கெண்ணெயும், தேங்காய் போட்டு நல்லா ம். வணக்கிக்கங்க. வணக்கிட்டு, அது தனியா ம். வணக்கி வச்சுக்கங்க. ம். தோசை ம். தோசையில வந்து கொஞ்சோண்டு தேங்காய், விளக்கெண்ணெய் நல்லா ஊத்தி முருகலா விடுங்க. அப்புறம் இந்த வணக்கிய எடுத்து ம். போய் மேல வச்சு அப்படியே எடுங்க. அப்படி ஒரு 1/2 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி லேசான ஈரப்பதத்தோட ம். எடுங்க. கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கட்டும். அந்த பல்லுலாம் இல்லைல்ல. ம். ஆனா இது மேல மாத்தி போட முடியாதுல்ல சார் வெங்காயத்தை வச்ச பிறகு. வேண்டாம், வேண்டாம். அது இதே வணக்கியாச்சு. இல்ல அதுக்கு தோசைய மேல மாவு ஊத்தி தடவவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. மாவை ஊத்திங்க. அது மேல வெங்காய தோசை போடுறோம்ல, அதுதான் இது. ம், ம். ஆ. சரி. வெங்காயம் வெங்காயம் வதக்கும் போது மிளகு ஜீரகம் போடலாம்ல? போடுங்க, 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 போடுங்க. ம். மிளகாய் சரி, போட்டு சரிங்க தனியா சார். வணக்கி வச்சுட்டு ஒரு தோசை. தக்காளி ம். தக்காளி சட்னி வைக்க சொன்னாங்க தொட்டுக்கிட. கொஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி ம். கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த இது இட்லி பொடி கொஞ்சம் ஆ. வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் சரி, சரி, சரி. ரொம்ப முருகல் விடாம கொஞ்சம் பதமா எடுத்துருங்க. புரியுதா? ஆ. சரி. ரொம்ப முருகலா இருந்தா மெல்ல முடியாதுங்க.
மெல்ல முடியாது. மெது மெதுன்னு இருக்கும். சரிங்க சார், ஈரப்பதம் நல்லா சரிங்க. மெதுன்னு பல்லு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஜீரணமே ஆகாது. ம். இறப்பையே அறிவியல் அடிப்படையில் இறப்பையே தேவையில்லைங்கிறான். இறப்பையே தேவையில்லை. ம். இறப்பையும் ம். தேவையில்லை, பசியும் தேவையில்லை, விஞ்ஞானம் சொல்லுது. நாம தான் பழக்கத்தின் காரணமா கண்டதை போட்டு போட்டு இறப்பையே தேவையில்லைங்கிறாய். கணையம் தேவையில்லை, கடுகள் தேவையில்லை, நுரையீரல் தேவை, எதுவுமே தேவையில்லைங்கிறான். அப்ப எப்படித்தான் உயிர் வாழுதுன்னா இயற்கையில வாழுது. ம். அதனாலதான் உள்ள வெட்டி வெட்டி எடுக்கிறான். ம். இப்ப ஒண்ணு மட்டும்தான் வெட்டி இருக்கு. ம். நுரையீரல்ல மட்டும்தான் கை வைக்கிற, மத்த எல்லாத்தையும் கை வச்சுட்டானுங்க. ம். நுரையீரல எடுத்தானா அப்பவே முடிஞ்சது. நுரையீரல் எடுத்தானா ம். இறப்பையை வெட்டி எடுத்துறாங்க, பாதி வெட்டி எடுத்துறாங்க. இறப்பையே இல்லாம இறப்பையே சுத்தமா எடுத்துறாங்க. ஏன்னா இறப்பையே தான் பசியே இருக்காதுங்கிற அந்த பசியை தான் நம்ம இயற்கையை கட்டுப்படுத்துறோம். இறப்பையே ம். தேவையில்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இறப்பையே தேவையில்லை என்று இயற்கை சொல்லுது. நான் ம். என்ன பண்றேன், ம். இயற்கையை எடுத்துட்டாவே பசி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இப்ப என்ன சொல்ற, செயற்கையே ம். சாப்பிடுங்கிற செயல் என்ன தெரியும், குழாய் மட்டும் வெட்டி வச்சிடறேன். குழாய் வெட்டி விட்டு ம். சின்னதா அந்த சின்ன குழாயில சேர்த்து விட்டுறான். இறப்பைக்கும், அதாவது உணவு குழாய்க்கும், உணவு குழாய்க்கு, இந்த சிறு குழாய்க்கு சின்ன இடைவெளி வந்துடும். அதை இறப்பி வெட்டிட்டா இடைவெளி காலி ஆயிடும் இல்லையா, இடைவெளி இருக்கும் இல்லையா. ம். அந்த இடைவெளி நிரப்பருக்கு சின்ன குழாய் வச்சு தைச்சு விட்டுறான். அதாவது உணவு உணவு குழாய்க்கும் சிறுகுடலுக்கும் சின்ன ஒரு கனெக்ஷன் கொடுத்துறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பண்றான் பாருங்க அந்த முண்டங்கள். ம். எதையும் சாப்பிடாதீங்கிற, ஏதாவது ஒண்ணு நல்லா கூழ் மாதிரி அரைச்சு ஊத்தணுங்கிறான். ம். அதிகமா ஊத்துனா அந்த 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 சிறுகுடல் வெடிச்சு போய் உயிருக்கு ஆபத்துங்கிறான். இப்ப இதெல்லாம் வைத்தியம் பாருங்களேன். ம் ம். எப்படி செரிமானமாகும்? அதுதான் என்ன சொல்றேன்னா, உண்மையாலுமே இறப்பை என்பது தேவையில்லைன்னு அறிவியல் சொல்லுது. இறப்பை என்பது, ம். ஏன்னா அது தேவையில்லை. ம். தேவையில்லைன்னு அறிவியல். அதுதான் படம் அனுப்பிச்சிருக்கேன், பாத்தீங்களா? படம்லாம் அனுப்பிச்சேனே, பாத்தீங்களா? ஆமா, பார்த்துட்டே இருக்கேன். ம். அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குங்க. நாங்க கஷ்டப்பட்டு எழுதுறது, அதெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி கண்டுபிடிச்சு இப்படியெல்லாம் இருக்கு. அப்ப ம். இறப்பையே தேவையில்லைன்னா ம். இறப்புக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். நாம இறப்பை ம். எடுக்க சொல்றான் அவன். ஏதாவது பிரச்சனை இறப்பை எடுத்துருங்க அப்படிங்கிறான். ஏதாவது பிரச்சனைனா ம். பொம்பளைகளுக்கு கற்பப்பை எடுக்கிற மாதிரி ஆம்பளைகளுக்கு இறப்பை எடுக்க சொல்றான். ம். பாருங்க லட்சணம் எப்படின்னு பாருங்க. இதான் அறிவியல். எதை நல்லாக்கிறத விட்டு போட்டு எடுக்க சொல்றான். நல்லாக்கிறத விட்டு போட்டு ம். என்ன பதில் என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்றது புரியுதா? நீங்க எதை திருப்பி கேளுங்க. நல்லா இருக்க நல்லது பண்றதை விட்டு போட்டு, இப்போ ம். கால் முறிஞ்சு போச்சுன்னா அது மேல வந்து கட்டு போட்டு நேரா நிமித்துறதை விட்டு போட்டு, கால் முறிஞ்சு போச்சா காலை வெட்டி எடுங்கிறான். என்னது? ஆமா, அப்படிதான் செய்றாங்க. அதைத்தான் சொல்றேன். இறப்பை ம். இறப்பை கெட்டு போச்சுன்னா இறப்பை நல்லாக்கிறத விட்டு போட்டு இறப்பவே புடுங்கி எடுத்துறான். கணையும் வேலை செய்யலையே, கடமையை ம். எடுத்துருங்கிறான். என்னடா நல்லது ம். பண்ணவே தெரியாது அவனுக்கு. நல்லது பண்ண தெரியாதனாலதான் நாங்க இருக்கிறோம். புரியுதா? ம். அப்ப உள்ள எல்லா உறுப்பும் அமைதியா இருக்கணும், கணையம் இருக்கணும். அப்பதான் இருந்தாதான் ஒரு நாளைக்கு நம்ம ஆசைப்பட்டு ம். சாப்பிட்டோம்னா அப்ப வந்து இரைப்பை வேணும், அப்ப வந்து சிறுகுடல் வேணும், அப்ப பெருங்குடல் வேணும், அப்ப கணையம் வேணும், ம். கல்லீரல். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுற உணவை வந்து செரிச்சு அரைச்சி விஷமாக்கி நம்மளை வெளியே தள்ளணும். ம். விஷமாக்கி தான் வெளியே தள்ளும். இறப்பிக்குன்னு ஒரு பொருள் போட்டீங்கன்னாவே வயிற்று, ம். இறப்பிக்கு போயிட்டாவே, வயிற்றுக்கு போனாவே அந்த பொருள் வந்து அழுகி போகுமே தவிர ஆரோக்கியமா மாறாது. என்னது? ம். அழுகி போயிடும். அழுகி போய் அந்த குசு நாத்தத்தோட சரி, நல்ல ருசியா திங்கிறீங்க, ஏன் பீ வந்து நாத்தம் அடிக்குது? நல்ல ம். ருசியா தானே திங்கிறீங்க. வாயில போற ருசியா இருக்கு, மனமா இருக்குதுங்கிறீங்க. கீழே போறப்ப நாறுதே இல்லையா? ஆமா. அதுக்கு பேர் என்ன? விஷம்னு அர்த்தம். அப்ப நீங்க எதை திங்கிறீங்க? விஷத்தை தான் தின்னுக்கிறீங்க. என்னது? விஷம். விஷத்தை தின்னு விஷத்தை வெளியாக்குறீங்க. விஷத்தை தின்னுதான் விஷத்தை வெளியாக்குறீங்க. அதுதான் இதுக்கு பேரு உணவே விஷம்னு சொன்னாங்க. உணவே விஷம். நீ என்ன பண்றீங்க? ம். பழைய பசிங்கிறது மாயை. பசிங்கிறது ஏமாற்று வேலை. பசிங்கிறது உண்மையான உணர்வே கிடையாது. புரியுதுங்களா? பசிங்கிறது ஒரு ம். ஏமாற்று வேலை. அது மனதை ஏமாத்தி ம். உன்னை சாகடிக்கிறதுக்காக இயற்கை உண்டாக்குனது, தீய சக்தி உண்டாக்குனது. உங்களை சாகடிக்கிறதுக்காக பழைய பழக்கத்தை ம். கொடுத்துக்கிட்டு நீ மனம் போனபடி தின்னுட்டு, மனம் போனபடி தின்னு நீ சாகுன்னு சொல்லி இயற்கையால் உண்டாக்கப்பட்டது. அப்ப நீங்க அங்க பகுத்தறிவை பயன்படுத்தணும். ம். பகுத்தறிவை பயன்படுத்திட்டு ஏன் பசிக்கணும், எதற்காக பசிக்கணும், எப்படி பசிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க இயற்கையை கேள்வி கேட்கலீங்கன்னா அது உன்னை சாகடிச்சிடும். ம். இயற்கை கேள்வி கேட்கலீங்கன்னா சாகடிச்சிடும். ம். புரியுதா? நீங்க எதை கேள்வி கேளுங்க. என்ன சார்?
இயற்கையை கேள்வி கேட்கலன்னா இப்ப நீங்க இத்தனை சாப்பிட்டு ஏன் ஆரோக்கியம் வரலன்னு உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். அதுக்கு தான் சொல்ல வர்றேன். இத்தனை ஆமா சாப்பிட்டுருக்கேமே சார், ஆமா சார், ஆமா சார். ஏன் கேள்வி புரியுது கேட்கல? சார். உம் ம். அப்படின்னா உங்க இயற்கை கிட்ட போய் நம்ம எப்படி சார் கேட்க முடியும்? நாங்க இயற்கை கேட்டு தானே பதில் சொல்றோம். ம். நான் சரி, உங்களுக்கு சரி, சரி. உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு முன்னாடி நான் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ம். நான் பசி அவன் என்ன சொல்றான்னா இறப்பையே வேண்டாங்கிறேன். இறப்பே வேண்டாம்னு சரி, அப்ப இறப்பே வேண்டாம்னா பசியே வேண்டாம்னு அர்த்தம். இறப்பே வேண்டாம்னா பசி ம். வேண்டாம்னு அர்த்தம். இறப்பே வேண்டாம்னு ருசி வேண்டாம்னு அர்த்தம். எல்லாமே வேண்டாம்னு அர்த்தம். அதான் அர்த்தம் என்னது? ம். பசி வேண்டாம், ருச்சி வேண்டாம். ஆமா. நாம என்ன பண்றோம்? ம். நாம என்ன பண்றோம் தெரியுமா? அப்படியா? அப்ப பசி நிறுத்தி பழகிக்கலாம். பசி நிறுத்தி பழகிக்கலாம். இறப்பை இருந்தா ம். இருந்துட்டு போட்டு. இறப்பை இருந்தா இருந்துட்டு போட்டு. ம். நாம என்ன பண்றோம்? ம். முறையாக நம்ம சரி இறப்பை எடுத்துருவோம். ரைட்டு. ஏற்கனவே உள்ள இருக்கிற பழைய மனத்தை யார் எடுப்பாங்க? ம். ஏற்கனவே 15 நோய் உங்களுக்கு இருக்குது. உங்க தலைவருக்கு ராஜேந்தருக்கு 15 நோய் இருக்குது. அந்த 15 நோய் யார் எடுப்பாங்க? ம். கெட்டு போச்சுன்னா பொருள் எடுத்துடலாம். கெட்டு போய் அழுகி உள்ள நிக்கல, அந்த அழுகலை யார் எடுப்பாங்க? அது இப்படிதான் பத்தியமா இருந்து எடுக்கணும் இது சுத்தம். சாப்பாட்டுல. இது சுத்தம் தான். பத்தியம் கிடையாது, ஒரு புடலங்காயம் கிடையாது. உப்பு கொடுத்தாச்சு, காரம் கொடுத்து எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் தின்னாச்சு. அப்புறம் என்ன? இனிப்பு கொடுத்தாச்சு, புளிப்பு கொடுத்தாச்சு, காரம் கொடுத்தாச்சு, உப்பு கொடுத்தாச்சு, 6 ம். சுவையும் கொடுத்தாச்சு. என்னது? ம். 6 6 சுவையும் சுவையும் தின்னுட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன? எங்க பத்தியம் எங்க? உப்புல பத்தியமா, காரம் இல்லாம பத்தியமா? புளிப்புக்கு எலுமிச்சம்பழம் போட்டாச்சு, காரத்துக்கு மிளகாத்தூளை ம். போட்டாச்சு, மிளகுத்தூள் போட்டாச்சு, ம். இனிப்பு கொடுத்தாச்சு, எலுமிச்சம்பழம் கொடுத்தாச்சு, எண்ணெய் கொடுத்தாச்சு, மிளகாப்பொடி கொடுத்தாச்சு, தக்காளி தொக்கு செஞ்சாச்சு. இத்தனை தின்னு போட்டு பத்தின்னு சொன்னா முட்டான்னு சொல்ல மாட்டானா? இல்ல இல்ல, பத்தியம்னா நம்ம நார்மல் சாப்பாடு இல்லாததுக்கு நான் பத்தியம்னு சொன்னேன். ம். அதுதான் நார்மல் சாப்பாடுன்னு உலகத்துல யார் சொன்னது? ஏன் நார்மல் சாப்பாடு எல்லாரும் தான் சாப்பிடுறோம்? எல்லாரும் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? ம். அது சரிதான். நார்மல் சாப்பாடு சாப்பிடறவங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? சரி, ம். ஆஸ்பத்திரிக்கு போறது அறிவான்னு கேக்குறேன். ஏன் நீ சாப்பிடுற ஹோட்டலுக்கு தானே போகணும்? ஏன்டா உன்ற சாப்பாடு ம். திண்டு தாண்டா அப்படின்னு ஹோட்டல் கடைக்கு ஹோட்டல் கடைக்கு தானே போகும். எங்க சாப்பிட்டு அந்த கடைக்கு தானே போகணும். நீங்க தானே சமைச்சு கொடுத்தீங்க, ம். உங்களுக்கு தானே அந்த உங்க வீட்டுக்காரர் கேட்கணும். ம். நீதாம சமைச்சு கொடுத்த, நீ தின்னது பூரா ம். நோயா வந்துருச்சு. நீ என்ன உங்க அறிவு இருக்கான்னு அவங்க வீட்டுக்காரர் உங்களை கேட்டிருக்கணும். என்னது? ம். நீங்க சமைச்சு கொடுத்து ராஜேந்திரன் தினங்கடித்த நோய் வந்தது. ம். அதானே உண்மை. ஆமா ஆமா. அதை விட்டு போட ஒரு ஆஸ்பத்திரி போனா எனக்கு என்ன தெரியும்? இதான் நோய் நல்லா ஆகாது, வரைக்கும் மருந்து சாப்பிடுறேன். மாசம் மாசம் ம். இன்னைக்கு 15 நோய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு நோய்க்கு 10 ரூபா மாத்திரை. அப்ப 15 நோய்க்கு எத்தனாச்சு? 200 ரூபா செலவா ஒரு நாளைக்கு. என்னது? 200 செலவாகும். மாசம் 10,000. மாசம் மட்டும் உன்னுடைய தவறான உணவுக்கு மாசம் 15,000, தவறான மருந்துக்கு மாசம் 5,000, 20,000 ஒருத்தருக்கு மருந்து செலவும் தேவையில்லாத உணவு செலவு மட்டும் ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 20,000 இருந்தா தான் ஒருத்தர் வாழ முடிங்கிற மாதிரி அந்த ஒரு போலியை உருவாக்கி வச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் இதுதான். ஏழையா இருந்தாலும் அவனுக்கு சக்கரை வந்து தினம் என்ன எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்கு பரம ஏழை குடிசைக்காரன். அவன் ஒரு நாளைக்கு அதிகமா 250 ரூபாய் சம்பாதிப்பான். ஆனா 150 ரூபாய்க்கு மாத்திரைக்கே வாங்கி தின்னுட்டு இருக்கிறான். எத்தனை? 150 ரூபாய்க்கு. இப்ப மாசம் என்னாச்சு? 5,000 ரூபாய்ச்சு. அப்ப அந்த 50 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். அந்த குடும்பம் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அப்ப புத்திசாலியா இருந்தா இது நான் சொல்ற மாதிரி பயிற்சிக்கு வரணும். இது ஒரு அருமையான மருத்துவம். அதாவது நீர் மருத்துவம். இந்த நீர் மருத்துவத்துக்கு எதிரானது அனைத்து வகையான உணவு பழக்கமே. உங்களுக்கு தேவை ஆரோக்கியம் தான். உங்களுக்கு தேவை ஆரோக்கியம். ஆரோக்கியம் தான் கடவுள். ஆரோக்கியம் செல்வம். மற்றது எதுவுமே எது நிலையற்றது. இப்ப இனிப்பு திங்கிறீங்க, அதை நான் வருஷம் பூரா இனிச்சுட்டே இருக்குதா? உப்பு திங்கிறீங்க, ஒரு நாள் பூரா உப்பா இருக்குதா? காரம் திங்கிறீங்க, ஒரு நாள் பூரா காரமா இருக்குதா? அந்த அந்த ஒரு நிமிடத்தை நாக்கு அடக்கிறதுக்கு தானே அது போடுறோம். அப்ப அது நீடித்த வாழ்வு தர்றது இல்ல, நீடித்த இன்பத்தை தர்றது இல்ல. அப்ப நீடித்த இன்பம் ரெண்டு தெரியுமா? ஒரே இன்பம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த இன்பம் தான் நீங்க இயற்கை இன்பமே தவிர, நீங்க இட்லி திங்கிறது இன்பம், தோசை திங்கிறது இன்பம், தலைக்கறி திங்கிறது இன்பம், முட்டை ஆம்லெட் போட்டு திங்க இன்பம்னா துன்பம் தானே வந்து சேர்ந்துருக்கு. அதெல்லாம் இன்பமே கிடையாது. அதுல வாய் ருசிக்காக தற்கொலை பண்றதுக்காக பண்ணது. வாய் ருசிக்காக மெல்ல மெல்ல தற்கொலை பண்ணிக்கிறது. இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? மெல்ல மெல்ல செத்துட்டு இருக்கிறாரு. மெல்ல மெல்ல அதுக்குதான் ஒவ்வொரு பொருளா என்ன பண்ணிட்டு வருது? கணையம் போச்சு, கடல் போச்சு, இப்ப நுரையீரலே போயிடுது. அவருக்கு நுரையீரலே போயிடுச்சு. நுரையீரலுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கணும்னா குறைஞ்ச வச்சு 10 லட்சம் ரூபாய் செலவாகும்.
அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா 15 போகும்பொழுது போகும்பொழுது டெஸ்ட்டுக்கு மட்டும் 1 லட்சத்தை கட்டிடணும். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிட்டு சரிங்க அது 10 நாள் கழிச்சு அதுக்கு 1 லட்சம் போச்சு. ஆராய்ச்சி பண்ணதுக்கு அது போச்சு. வைத்தியமே கிடையாது. உங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க ஒரு 50,000 ஆராய்ச்சி கேட்பேன். இப்படி 100 ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஆராய்ச்சிக்கே 5 லட்சம் செலவாயிரு. நோயும் குணமாக காட்டான், மருந்து மாத்திரையும் கொடுக்க மாட்டான், டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு 5 லட்சத்துக்கு பிடிங்கிருவான். புரியுதா? புரியுது. டெஸ்ட் அதுதான் அதுதான் வியாபாரங்கிறது. உங்களை ஒரு நாளும் நல்லது பண்ற உங்களை ஒரு நாளும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு முறை வெள்ளைக்காரன்ட்ட கிடையாது. மருந்து இதெல்லாம் மருந்து வியாபாரிக பண்றது. இந்த டாக்டர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. எல்லா டாக்டருக்கும் 10 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிடுவானுங்க. லஞ்சம் வாங்கிட்டு பொய்யா நம்பிக்கை போலியான நம்பிக்கையை வித்துருவானுங்க. ஆரோக்கியத்தை விற்க மாட்டானுங்க. நம்பிக்கை போலியான நம்பிக்கையை விற்று ஏமாந்து கடைசியில நீங்களும் முடிச்சிருவீங்க. அவன் பணக்காரன் ஆயிடுவான். சரியா? இதுதான் உலகம் புறம் நடந்துட்டு இருக்குது. யாரும் மாத்த முடியாது. நான் என்னன்னா இயற்கை வழியில் நாம் குணமாக்குகிறோம். இயற்கை வழியில் குணமாக்குதோம். அது மாதிரி நல்லா பாருங்க. 3 நாள்ல நல்லாயிரும். 3 நாள்ல கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அப்புறம் அப்படியே போக 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 போகப்ப அதிகபட்சமா 180 நாள் எல்லாம் கரைஞ்சு அந்த உள்ள இருக்கிற 20 கிலோ அழுக்கு அதெல்லாம் கரைஞ்சு வந்து இறுகி இந்த விழுகிற பல்லு கூட நேரம் நிற்கும். விழுகிற பல்லு கூட இருக்கிற பல்லெல்லாம் காப்பாற்றலாம். இல்லைன்னா அதுவும் பல்லு போச்சுன்னா ஆமா. இப்ப மிக்சி இருக்கு. மிக்சி வந்து அது மேல பிளேடு இருக்கணும். பிளேடு இருந்தா தான் அரைக்கும். நீங்க பிளேடு எல்லாம் வெறும் டப்பா வச்சுட்டு இடம் போறப்ப அந்த மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி தான் உங்க வீட்டுக்கார ஆயிட்டாரு. எதுவுமே அப்போ எதுவுமே இல்லைன்னா சுத்தம் அப்படி என்ன ஆகணும்? எதுவுமே இல்லைன்னா கழுவிட்டு வாய் மட்டும் கம்முன்னு இருக்கணும். அப்ப இந்த கழுவுற பரிசு இனிமேல் வந்து இந்த மாதிரி இப்ப இறப்பே அந்த மிக்சி இருக்கு, மேல பிளேடு கிடையாது. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரருடைய எது போட்டாலும் ஜீரம் பல்லும் கிடையாது, இறப்பையும் வேலையும் செய்யறது இல்லை. அப்ப என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தணும். இப்படி அதனால நல்லா வேக வச்சு கொடுக்கறது. புரியுதா? சிஸ்டத்தை மாத்தல மறுபடியும் நான் கூப்பிடுறேன். இரவு 8 மணிக்கு நீங்க வாங்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க சார். சரி, தேங்க்யூ.